வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு மளிகை கடைக்கார அனாச்சிக்கில் போயிட்டு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் ஆமாம் இருக்குது அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், அப்படியே அண்ணாச்சி சுகர் இருக்கா? எனக்கும் சுகர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலைக்கு மாத்திரையை டயத்துக்கு சாப்பிட்ருங்க. வெறும் வயிற்றோட ரொம்ப நாள் இருக்காதீங்க, அப்புறம் தலைக்கு இருக்கிறேன்னு போகும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஒரு லைட்டாக எதாவது சாப்பிட்டுக்குங்க. காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சம் வாக்கிங், எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் பண்ணி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அப்படின்னா. அதுக்கு அண்ணாச்சி கேட்டார், என்னங்க சுகர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, நீங்கள் வாங்குவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இன்னும் எப்படி சொல்கிறீங்க? நான் சொன்னேன், அண்ணாச்சி நான் சுகர் இருக்கா வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லலை. உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி, எனக்கு சுகர் இருந்தாலும் உங்கள் சுகரை நீங்களும் என் சுகரை நானும் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். என் சுகரை உங்கள் கையிலையும் கொடுக்க முடியாது, உங்கள் சுகரை என் கையில் வாங்க முடியாது. நான் உங்கள் கையில் சர்க்கரை 2 கிலோ கொடுங்கன்னு கேட்டால் அதை கதை வேறு. நான் வெறுமை கேட்டது உங்கள் சுகர் இருக்கான்னு ஒரு உண்மையான கன்சர்னோட. ஆமாம் நீங்கள் இருக்குன்னு உங்களுக்கு சில பல டிப்ஸு கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.